திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. இந்த நாட்களில் முதல் பக்கம் ஃபர்ஸ்ட் பேஜ் என்ற தலைப்பில் ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் ஆழமாக உன்னிப்பாக தேவனுடைய அற்புதமான படைப்பின் ரகசியத்தை ஆராய்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நான் சொன்ன மாதிரி அநேகருடைய கையில் இப்படி ஒரு வேத புத்தகம் இருந்தாலும் முதல்ல ஒரு 5 பக்கம், பின்னால் ஒரு 5 பக்கம் கிழிந்து போய் தகவல் இல்லாமல் போன ஒரு புத்தகத்தின் கீழே தான் நீங்கள் இருக்கலாம். சபைகளும் அப்படி தான் இருக்குது. காரணம், பைபிளை பக்கத்து பக்கம் ஒழுங்காக படிப்பது கிடையாது. ஒரு பெந்தகோஸ்துக்காரனா அவருக்கு பரிசுத்தாவை பற்றி மட்டும்தான் தெரியும், தீர்க்க தரிசனங்களை பற்றி மட்டும்தான் அவர் படிப்பார். அதாவது அந்தந்த மத பிரிவுகளுக்கு ஏற்றார் மாதிரி தான் வேதங்களை அவர்கள் படிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பைபிள் ஏறக்குறைய 5000 ஆண்டு வரலாற்றை நமக்கு போதிக்கிறது. நான் நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி 66 புத்தகங்களும் ஒரே ஒரு செய்தியை மனிதனுக்கு போதிக்கிறது. இந்த 66 புத்தகங்களிலும் அந்த ஒரு செய்தியினுடைய விவரம்தான் வரிசைப்படுத்தி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தப்பி தவறி உங்கள் பைபிளை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை மட்டும் தவற விட்டுட்டீங்கன்னு வைத்துக்கொள்வோம். நீங்கள் 30 முறை தேவன் யாராக இருக்கிறார் என்பதை தவற விட்டு விடுவீர்கள். You will miss 30 times God the Creator if you miss the first page of the book of Genesis. சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கடவுள் இல்லை என்று சொல்கிற ஆளை கூட மன்னிச்சிடலாம். காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் அவன் மனசை மாற்றிக்குவான். ஆனால் சந்தேகம் உள்ள ஒரு மனிதன் இருக்கான் பாருங்கள், அவனை ஸ்கெப்டிக்னு சொல்லுவாங்க. இப்பொழுது இருக்கிற கடந்த 40 ஆண்டு காலத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மத விஷயத்தில், கடவுள் விஷயத்தில் எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்காகவும், ஏதோ அரசாங்கம் ஒரு விடுமுறை கொடுத்ததுனால அதற்காக நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் வருகிறோம் என்ற ஒரு மனதில் தான் அவங்க இருக்காங்களே தவிர, ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகளின் கீழே தான் ஒவ்வொருவரும் ஒரு மதத்தில் இருக்காங்களே தவிர, அவனுடைய ஆத்மாவிலேருந்து யாருமே மதத்தில் இல்லை. எந்த ஒரு சீக்கியனும் அவன் ஒரு சீக்கியனாக இருப்பதுக்கு காரணம் அவனுடைய கன்விக்ஷன் கிடையாது. எந்த ஒரு இந்துவும் தான் ஒரு இந்துவாக இருப்பதற்கு என்ன காரணம்னு தெரியாமலேயே 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தான் என்ன சாதி என்று புரிந்து கொள்ள முடியாமலே தவிக்கிறான். ஒவ்வொரு இஸ்லாமியரும் கூட அவர்கள் ஒரு கடமையின் கீழே, கட்டாயத்தின் கீழே, பெற்றோருடைய நிர்பந்தத்தின் கீழே இருக்காங்களே தவிர மனதால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒருமைப்பாடு கிடையாது. பொதுவாக இப்பொழுது இருக்கிற இந்த சமுதாயம் ஒரு ஸ்கெப்டிக் சொசைட்டி. அதாவது இருக்கிறாரா இல்லையா, எது நியாயம் எது தவறு, எது பரிசுத்தம் எது அசுத்தம், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. வாழ்வது, உண்பது, உடுப்பது, இருப்பது, இதுதான் என்னுடைய நோக்கம். உன் மதத்தெல்லாம் மூட்டை கட்டி உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க, என்கிட்ட கொண்டாடாத. இந்த அளவுக்கு இன்றைய பல்கலைக்கழக மாணவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த அளவுக்கு சம்பளங்களை வாங்குகிற மனிதர்கள் மாறிவிட்டார்கள். இந்த அளவுக்கு பாவங்களை செய்கிற மக்கள் துணிந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். பாவம் ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் பாவ வாழ்க்கையில் ஊறிப்போன இந்த சமுதாயம் தேவனற்ற ஒரு சமுதாயமாக, மிருக குணம் உடையவர்களாக மாறிவிட்டார்கள். ஆதியாகமம் என்ற அந்த முதல் பக்கம் எவ்வளோ முக்கியமானது என்பதை தான் இந்த நாளில் நம்ம படிக்கிறோம். ஆதியாகமத்தினுடைய முதல் வசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். அதை நாம் சற்று பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5 வார்த்தைகளை உடைய முதல் வசனம். only 5 words are there. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த 5 வார்த்தைகள் தான் இந்த வசனத்தில் இருக்கிறது.
சகோதரர்களே, இந்த 5 வார்த்தைகளுக்குள்ள நாம் முதல்ல கவனிக்க வேண்டியது தேவன் என்ற ஒரு வார்த்தை. இந்த தேவன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் காட், தமிழில் சொல்கிறதா இருந்தால் கடவுள். தேவன் என்று சொன்னால் சமஸ்கிருதம், தியோ என்று சொன்னால் கிரேக்க மொழி. ஆனால் எபிரேய மொழியில் ஏலோஹிம், இந்த ஏலோஹிம் என்ற சொல் ஒருமையும் அல்ல, பன்மையும் அல்ல. இட் இஸ் நைதர் சிங்குலர் நார் ப்ளூரல். அப்படியானால் மொழிக்கு ஒரு இலக்கணம் அவசியம். இலக்கணத்தின் வழியாகத்தான் ஒரு மொழியை நம்மால் பேச முடியும். நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், தண்ணீர் என்ற ஒரு சொல்லை சின்ன குழந்தை தன் மனதில் வாங்கி கொண்டு தெரிந்து கொண்டு அந்த சொல்லை எப்படி பேசுகிறது, கை விரலை நீட்டி நீ என்று சொல்கிறது. இந்த இடத்துல நீ என்ற சொல்லுக்கு நீங்கள், யூ ஆர் யூ ஆர் என்று நாம் இலக்கணத்தின்படி கவனிக்கலாம். ஆனால் அந்த நீ என்ற சொல் அந்த குழந்தைக்கு தண்ணீர் என்று குழந்தை கேட்கிறது என்று தாய்க்கு தெரிகிறது. இப்போது அந்த குழந்தையினுடைய லாங்குவேஜ், அந்த மொழியை, அந்த ஒற்றை சொல்ல பெற்ற தாயினுடைய மொழிபெயர்ப்பு செய்கிற மனம், அந்த மொழியை விளங்கி கொண்டு அர்த்தம் சொல்லுகிற ஒரு மனம் தாய்க்கு இருக்கிறதுனால அந்த நீ என்ற சொல்லுக்குள் குழந்தை தண்ணீர் கேட்கிறது, தண்ணீரை காட்டுகிறது, அந்த பாட்டிலில் உள்ள தண்ணீரை எனக்கு எடுத்து தா என்று கேட்கிறது என்று புரிந்து கொள்கிறாள். ஆங்கிலத்தில் இன்டர்பிரிட்டேஷன், மொழியாக்கம், எதையுமே நம்ம படிக்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு செய்வதற்கு நம்முடைய மனது ஆரம்பிக்கிறது. ஆனால் மொழிபெயர்ப்பு செய்யும்போது அதற்குள்ளே ஒரு இலக்கணம் இருக்கணும். வித்தவுட் ஏ கிராமர் யூ cannot translate. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் அதை மொழிபெயர்ப்பு செய்யும்போது உங்களுடைய மனதின் அனுபவத்தின்படி மொழிபெயர்த்துருவீங்க. உதாரணமாக, கடவுள் அப்படின்னு சொன்னால் எல்லா கடவுளையும் நம்புகிற ஆள், 1000 கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கிற ஆள், கடவுள் என்ற ஒரு சொல்லை கவனிக்கும் போதெல்லாம் அவருடைய மனசில் என்ன பிம்பம் இருக்குன்னா, எவ்ரிதிங் இஸ் காட், எனி நம்பர் கேன் பி காட். அப்படி தான் அவன் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் கடவுள் ஏகத்துவமானவர், ஒருவராய்த்தான் இருக்க முடியும். இப்போது ஒருவராய்த்தான் இருக்கிறார் என்ற மனம் உள்ள ஒரு மனிதனால தான் கடவுள் என்று எந்த இடத்துல படித்தாலும் அவர் ஒருவரே என்ற மனத்திரையில் அவன் உள்ளத்தில் வச்சுருப்பான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எப்படி படித்தாலும் படிக்கிறதுக்கான அர்த்தத்தை உங்கள் மனதிலிருந்து தான் நீங்கள் முடிவு செய்கிறீங்க. However intelligently you can read, you interpret according to your faith in your heart. புரியுது நான் உங்களுக்கு சொன்னது? உங்கள் மனதிலிருந்து தான் நீங்கள் அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவீங்க. அப்படியே செய்யக்கூடாது. ஒரு கையில் வேதாகமும் முதல்ல 5 பக்கம் இல்லை, கடைசியில் 5 பக்கம் இல்லை, கேட்டால் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. வேற ஒரு புத்தகத்தை வாங்கிக்கிங்க. ஆனால் புத்தகத்தை வாங்கியும் நீங்கள் படிக்காத ஒரு ஆளாக இருந்தால், அதை குறித்து கவனிக்காத ஒரு ஆளாக இருந்தால், 5 பக்கம் முன்னாலேயும் இல்லை, 5 பக்கம் பின்னாலேயும் இல்லைன்ற மாதிரியான ஒரு ஆளாக தான் நீங்கள் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 98% கிறிஸ்தவர்கள் இந்த ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தை படித்ததே கிடையாது. ஒரு பிரசங்கம் கூட அவர்கள் கேட்டது கிடையாது. அதை கவனித்து பார்த்தது கூட கிடையாது. 31 வசனங்கள் அடங்கிய அந்த முதல் பக்கத்தை நீ இழந்து விட்டால் முழு வேதாகமத்தையும் நீ இழந்து விடுவாய். If you miss the 31 verses of the first page, you are going to miss the entire Bible. If you miss the first page, you miss God himself. தேவனையே நீங்கள் தெரியாமல் போயிடுவீங்க. இப்போது இந்த 5 சொற்கள் அடங்கிய அந்த முதல் வசனத்தில் ஒரு சிறிய பிழை இருக்கிறது. அது காலகாலமாக தொடர்ந்து வருகிறது. அதாவது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எப்போதுமே அது நீங்கள் அதுக்குள்ளே மனதை செலுத்தாதனால அதில் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வார்த்தையினுடைய கட்டமைப்பு என்னன்றதை நீங்கள் கவனிக்கணும். உதாரணமாக, ஆதி என்ற சொல்லுக்கு இந்த பிகினிங் அப்படின்னா
காலத்தை அது காட்டுது. இட் ஷோஸ் த டைம். இப்போ ஒரு சின்ன கேள்வி, கடவுள் முதலா காலம் முதலா? இஸ் காட் ஃபர்ஸ்ட் ஆர் டைம் ஃபர்ஸ்ட்? எது முதலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? காலம் என்று உருவான பிறகு கடவுள் வந்திருப்பாரா, கடவுள் என்ற ஒருவர் காலத்தை படைத்திருப்பாரா? இதுலேயே ஒரு சிக்கல் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஆக மூல மொழியில் தேவன் முதல் சொல், அதுக்கப்புறம் ஆதியிலே ரெண்டாவது சொல், மூன்றாவது வானத்தையும், நான்காவது பூமியையும், ஐந்தாவது சிருஷ்டித்தார். சகோதரர்களே, சிருஷ்டித்தார் என்ற சொல்லுக்கும் படைத்தார் என்ற சொல்லுக்கும் எவ்வளோ வேறுபாடு தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் கிரியேட்டட் என்ற சொல்லுக்கும் மேட் என்ற சொல்லுக்கும் எவ்வளோ வேறுபாடு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ உதாரணமாக டெய்லர் நம்ம துணியை கொடுக்குறோம், வெட்டி தையலாக தச்சு நமக்கு தரார். டெய்லர் மேடு ஷர்ட், கார்பெண்டர் மேடு டேபிள் அண்ட் சேர், இன்ஜினியர்ஸ் மேட் திஸ் ஹவுஸ். ஆக ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அதை செய்து கொடுக்கிறவர்கள் அதை செய்தார்கள் என்று தான் சொல்லணும். அதாவது மேடு அல்லது படைத்தார் என்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சிருஷ்டித்தார் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதா இருந்தால் எதுவுமே இல்லாத இடத்துல அவர் அதை செய்தால் அது பேர் சிருஷ்டிப்பு. படைப்பு என்பதற்கும் சிருஷ்டிப்பு என்பதற்கும் எவ்வளோ வேறுபாடுக்குதுன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏற்கனவே மண் இருக்கிறது, அதிலிருந்து நாம் செங்கலை உருவாக்கி வீட்டை கட்டுகிறோம். ஏற்கனவே மரம் இருக்கிறது, அதை வெட்டி கதவுகளையும் சன்னல்களையும் உருவாக்குகிறோம். ஏற்கனவே இருக்கிறவைகளை எடுத்து வேறு ஒன்றாக மாற்றுகிறோம், அது படைத்தல். ஆனால் இல்லாதவைகளை கொண்டு ஒன்றை செய்தால் அது சிருஷ்டித்தல். அப்போது இந்த சொல்லியே நீங்கள் எவ்வளோ வேறுபாடுதுன்னு பார்க்கணும். சிருஷ்டித்தார் என்பதற்கும் படைத்தார் என்பதற்கும் எவ்வளோ வேறுபாடு. எத்தனை முறை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று வாய் கூசாமல் நாற்றம் பிடித்த அந்த போதகர்களும் நாற்றம் பிடித்த அந்த விசுவாசிகளும் பேசுவதை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதில் ஒரு ஆள் நீங்கள் தானே. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த 5 வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் கவனிக்கலாம். முதலாவது, காட் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஏலோஹிம் என்று எபிரேய மொழியில் நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம பைபிளில் தேவன் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அவர் தான் காரணர், அதாவது இங்கிலீஷில் காஸ். அவர் தான் எல்லாவற்றையும் துவக்கி தந்தவர், அதனால் அவர் சோர்ஸ். இப்போது தேவன் என்ன செய்தார் என்று தான் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. காட் இஸ் த சோர்ஸ், காட் இஸ் த காஸ். இப்போது தேவன் ஒன்றை செய்ததுனால அவருக்கு நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. ஏனென்றால் அவர் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். இதையெல்லாம் அவரால் சிருஷ்டிக்க முடியும். காலம், நேரம், நித்தியம், இட்டர்னிட்டி, டைம் அண்ட் சீசன் எல்லாவற்றையும் அவரால் உண்டாக்க முடியும். அதில் தான் தமிழில் கடவுள் என்ற அந்த வார்த்தைக்கு காலத்தை கடந்தவர், காலத்தை தனக்குள்ளே அடக்கி கொண்டவர் என்று பொருள். ஆக தேவன் ஆரம்பத்தில், துவக்க காலத்தில், இந்த பிகினிங் என்ன செய்தாராம்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கே ஒரு சின்ன கேள்வி, நாம் எல்லாரும் பூமியில் இருக்கிறோம். அப்போ இந்த வானம் என்பது எது? நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு படிக்கிறோம். அப்போ வானம் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். வானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீதி நிறைந்ததாக இருக்கிறது. Heaven is a rule of righteousness. தேவன் வானத்தை
பிறகு பூமி என்பது நாம் வசிக்கிற இந்த கோள், இவைகளை தேவன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டித்தல் என்பது வடச்சொல், அதாவது சமஸ்கிருதம் தான். தமிழில் படைத்தார் என்று போட்டிருப்பார்கள், ஆனால் அதை விட மேலே ஒரு சொல் அங்கே தேவைப்படுது. காரணம், படைத்தல் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து எடுத்து இன்னொன்று உருவாக்குனா அது படைத்தல். அதுதான் ஆங்கிலத்தில் மேடு என்று சொல்கிறோம். ரோமர் 4 அதிகாரம் 17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து, பேனால் அடிக்கோட்டிடுங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வசனத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். God can call things which do not exist. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர், அதுதான் சிருஷ்டிப்பு. இன்றைக்கு 5 வார்த்தைகளை நாம் பார்த்தோம். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் எல்லாவற்றின் காரணர். ஆதியிலே காலத்தை காட்டுகிறது. வானம் நீதியை காண்பிக்கிறது, பூமி மனிதனை காண்பிக்கிறது. இவைகளை யார் செய்தது? தேவன் அவைகளை செய்தார். தேவன் அதை சிருஷ்டித்தார். சகோதரர், இந்த ஆதியாகம புத்தகத்தில் இந்த சிருஷ்டித்தார் என்ற வார்த்தையும் இருக்கு, படைத்தார் மேட் என்ற வார்த்தையும் இருக்கு. அது எந்த இடத்துல வரணுமோ அது அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த அளவில் இன்றைய காலத்தில் நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளணும். கேட்கும்போது இது ஒரு பாடம் மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது 5 சாவி நிறைந்த ஒரு சாவி குத்த உங்கள் கையில் கொடுக்குறேன்னு வச்சுங்க, இதெல்லாம் ஒன்று ஒரு தேவையா, நான் விரலாலேயே பூட்டு திறந்துருவேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு தேவையா, இந்த சாவி தான் அந்த பூட்டு திறக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு தெரியாதா திறக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அறிவை நம்ம அறிவாகத்தான் அடையணும். ஒரு சாவி குத்தை கொடுத்தால் இந்த சாவி எதற்கானது என்று நாம் தெரிந்து கொள்ளணும். நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. பூட்டையோ அல்லது சாவியோ நாம் உடைத்து போடக்கூடாது, தொலைத்து போடக்கூடாது. அது மாதிரி தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது இந்த விஷயம் ஒரு அற்பமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அற்பமாக தெரிகிற இந்த வார்த்தைக்குள்ளே தான் உன்னுடைய விசுவாசம் இருக்கிறது, உன்னுடைய எதிர்காலம் இருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, உன்னுடைய ரட்சிப்பு இருக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஏசாயா 48 அதிகாரம் 13 பக்கம் 855. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். இந்த ஒரு வசனம் ஒரு தீர்க்கதரிசன வசனம். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியினாலே இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அது அசையாமலும் அது ஒழுங்கற்று போகாமலும் அது சிதறி போகாமலும் இருக்க அதற்கான அஸ்திபாரத்தை அதற்கு கொடுத்திருக்கிறார். சகோதரிகளே, இன்றைக்கு 100 ஆண்டுகள் கட்டிய ஒரு கட்டடம் சிதைந்து அது கீழே விழுந்து விடுவதை பார்க்கிறோம். எல்லா பொருட்களும் ஒரு காலகட்டத்தில் அடையாளம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தை நாம் திரும்பி திரும்பி பார்க்கும்போது அதை ஒவ்வொரு நாளும் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டது போல இன்றைக்கும் பரிசுத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது. 2 இதழ்கள் உள்ள ஒரு பூ, 3 இதழ்கள் உள்ள ஒரு பூ, 4 இதழ்கள் உள்ள ஒரு பூ, 5 இதழ்கள் உள்ள ஒரு பூ, 36 இதழ்கள் உள்ள ஒரு பூ, இதழ்களே பூவாக இருக்கிற பூ, எந்த ஒரு பூவையும் நீங்கள் பாருங்கள்.
அது கள்ளம் கபடமற்ற சிரிக்கிற புதிய குழந்தையின் முகத்தை போல் இருக்கிறது. அதனுடைய காந்தி இரத்த ஓட்டம் நிறைந்த குழந்தையின் கன்னத்தை போல் இருக்கிறது. அதன் வாசனை புதிதாய் பிறந்த மலரின் வாசனையாய் இருக்கிறது. அது காற்றிலே அசையும் போது அது தேவனுடைய ஆச்சரியமான வல்லமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், 20வது வசனம், பக்கம் 208, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய, அப்படின்னா இன்விசிபிள். ஒரு பூவை பார்க்கிறோம், அதுக்குள்ள தேவனும் அவருடைய வல்லமையும் இருக்கிறது என்பதை உங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. ஏனென்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, இஸ் இட்டர்னல் பவர். எப்படி வந்தது அந்த பூ? எப்படி அது எழுந்து நிற்கிறது? எப்படி வாசனை வீசுகிறது? அது எப்படி சிரிக்கிறது? அதற்கு இந்த மகிமையை கொடுத்தது யார்? அவருடைய நித்திய வல்லமை. அது மாத்திரமல்ல, தேவத்துவம். அதாவது தேவத்துவம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் காட்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கை முழுவதும் தேவனுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கான். The entire nature reveals God's personality. God being with them. தேவன் அந்த சிருஷ்டியில் இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்குதான். அதனால் ஒரு மனிதன், சார்லஸ் டார்வின் சொன்னார், நான் குரங்கிலிருந்து வந்தேன், அதுதான் நீங்கள் நம்புவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. காரணம் என்னென்னா, பைபிள் உள்ள முதல் பக்கத்தை நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் பைபிள் உள்ள முதல் பக்கத்தை படிச்சிருந்தா 150 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய கற்பனையாகிய ஒரு வடிவத்தை, ஒரு ஆராய்ச்சியை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர்களே, வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார் என்ற அந்த முதல் வசனத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் முழு வேதாகமத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் தேவனை இழந்து விடுவீர்கள். சில பேர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் எக்ஸ்கியூஸ் என்று அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை குறித்த விஷயத்தில், இந்த படைப்பை குறித்த விஷயத்தில், தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்த விஷயத்தில் எந்த ஒரு மனிதனும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. There is no excuse for any man to say that there is no God. I am a skeptic. நான் கடவுள் அல்லாத ஒரு மனிதன், நான் எதை நம்பாத ஒரு மனிதன், எனக்கு அக்கறை எதுவும் இல்லை என்று நீ சொல்ல முடியாது. ஆகவே என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளில் கேட்ட இந்த ஆழமான சத்தியத்தை மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம். எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களில் இதை குறித்து பேசுங்கள். சபைகளிலே போய் விவாதம் செய்யுங்கள். உங்களுடைய மனதுக்குள்ளே இதை குறித்து சீர்தூக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல் பக்கம் என்ற செய்தியை கேட்க, இதை கொடுக்க எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற அந்த 5 சொற்கள் எங்கள் ஆழ் மனதின் அடியிலே தங்கும்படியாக, அதை விசுவாசிக்கும்படியாக, அதை நேசிக்கும்படியாக எங்களை ஏவியருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். உம் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உம் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உம் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உம் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது,
உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?